ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ யர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க பப்ளிக். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன்ஸ் எதனால நிறைய வருது? பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வந்துட்டு மக்களுடைய கேர்லெஸ் தான் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகும்போது, அங்க குடுக்கக்கூடிய பேரை வந்து அவங்க கிராஸ் வெரிஃபை பண்றது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வரதராஜன் அப்படின்ற ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல வந்து ராஜன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப அப்பா பேர் அங்க ராஜன் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கும். அம்மா பேர் அமுதவள்ளின்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல அமுதான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அமுதான்னு ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த அப்பா அம்மா பேர் வந்து அங்க ப்ராப்பரா அங்கேயே ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஸோ இவங்க அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, குழந்தைக்கு பேர் வைக்கும்போது பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பா அம்மா பேர் வந்து அந்த வழக்கு மொழி பேச்சா இருக்கும். ரெக்கார்ட் இது இல்லாம இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆயிட்டனால பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல போடுவாங்க, இனிஷியல் வந்து லாஸ்ட்ல போடுவாங்க. ஆனா இவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு, பேர் அதுக்கு அடுத்து குடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது, அ பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் இவங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்குமே மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஓகே. 2வது வந்து சில இடங்கள்ல வந்துட்டு இப்போ ஜெயா அப்படின்ற இடத்துல ஜேஇஒய்ஏவும் போடலாம், ஜேஏஒய்ஏவும் போடலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சர்டிஃபிகேட்ல பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து ஜேஇஒய்ஏன்னு இருக்கும். சர்டிஃபிகேட்ல வந்து ஜேஏஒய்ன்னு மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்னால வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் அவங்க பர்த் சர்டிஃபிகேட் தானே அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா, அது ஃபியூச்சர்ல குழந்தைங்களுடைய ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய இஷ்யூவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும்? இனிஷியல் சேஞ்சஸ் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அந்த பேர் வந்து குடுத்திருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்பெல்லிங்கோட குடுத்திருப்பாங்க. ஏன்னா போடுற இடத்துல ஏ போடலாம். போடுற இடத்துல ஒய் போடலாம். அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 2வது அப்பா, அம்மாவுடைய பேர்கள்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அவங்களோட சர்டிஃபிகேட்ல எல்லாம் ஒரு நேம் இருக்கும். ஆனா ஆதார் கார்டுல ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜ் ஆனனால அவங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லாதனால அத வந்து பேர் சேஞ்சஸ் பண்ணாமலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, ஆதார்ல இருக்கக்கூடிய நேம வந்து அவங்க எடுத்து எழுதிருவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்பாவுடைய பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்திருக்கும். ஸோ இது ரெக்கார்ட் ஆயிருக்கும்போது, அது குழந்தைக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கும். ஓகே. இப்போ புதுசா ஒருத்தருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ கரெக்ஷன் பண்ணணும்னா எங்க போயிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணணும்? இல்ல இப்ப நீங்க பர்த் சர்டிஃபிகேட் இது 2 ப்ரொசீஜர் இருக்கு. நெறைய பேருக்கு தெரியாது. இந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து டெலிவரி ஆகுதுல, இவங்களுக்கு வந்து ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ நீங்க குழந்தை பிறந்து நீங்க பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு வந்துச்சு. இமிடியேட்டா கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க எழுதி குடுத்து, அதே எங்க நீங்க வந்து கரெக்ஷன் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குனீங்களோ, அதே ஆபீஸ்லயே நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா அந்த கரெக்ஷனும் நீங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து த்ரூ ஆ ரிஜிஸ்ட்ரார் மூலமா தான் நீங்க வந்து கோர்ட்ல பப்ளிஷ் பண்ணி தான் நீங்க வாங்க முடியும். நீங்க அத ஒரு டைம் மட்டும் நீங்க கரெக்ஷன் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நான் அதே டைம்ல நீங்க 1 இயர் ஆயிடுச்சு. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. அத கண்டுக்காம விட்டுட்டீங்க. இப்ப ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போறீங்க. அந்த டைம்ல வந்துட்டு, ஐயோ! பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து நேம் தப்பா இருக்கு. குழந்தையோட பேர் கரெக்ட்டா இருக்கும். அப்பா, அம்மா பேர் தப்பா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, அப்பா, அம்மா பேர் கரெக்ட்டா இருக்கும். குழந்தையோட பேர்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். அப்படி இல்லன்னா வச்சுக்கோங்களேன், குழந்தையோட பேர் கூட கரெக்ட்டா அப்பா, அம்மா பேரும் கரெக்ட்டா இருக்கும். ஆனா இனிஷியல் வந்து லாஸ்ட்ல போடுறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுவும் தப்பு தான். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்குறாங்க அப்படின்னா, நீங்க கரெக்ஷன் பண்ணணும். லேட்டா கரெக்ஷன் பண்ணும்போது, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். இந்த மாரி வந்து பேர் சேஞ்சஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. இதை எடுத்துட்டு போய் நீங்க மாநகராட்சியில அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, மாநகராட்சி ஆபீஸ்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. அங்க வந்து இதுக்கு பிறப்பிறப்பு அலுவலகம் அங்க ஒரு ஆபீஸ் இருக்கும். நீங்க அங்க கொண்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க ப்ராசஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரார் மூலமா, சப் ரிஜிஸ்ட்ரார் மூலமா தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்க அ இப்போ புதுசா வாங்குறவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட். ஸோ அவங்க எத்தன நாளைக்குள்ள இந்த கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம்? இல்லன்னா 1 இயர்க்கு அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து கரெக்ஷன்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் குடுத்து எத்தன நாளுக்குள்ள அவங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் அப்ரூவ் ஆகும்? நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்க. அப்ளை பண்ணி ஃப்ரெஷ்ஷா சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறீங்க. அதுல கரெக்ஷன் உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அதே ஆபீஸ்லயே கரெக்ஷன்ஸ் குடுத்து, இமிடியேட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ இமிடியேட்டா ஃபார் வாங்கி எக்ஸாம்பிள் இன்னொருத்தவங்க நான் சொன்ன மாதிரி இப்போ 1 இயர் கழிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து கரெக்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க எங்க போயிட்டு கான்டாக்ட் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ் ரெக்வெஸ்ட் குடுக்கணும்? எத்தன நாளைக்குள்ள அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் அப்ரூவ் ஆகும்? இது வந்து மாநகராட்சியா இருந்தா, நீங்க மாநகராட்சியில வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாங்கன்னா, அந்த எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாங்களோ, அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். இந்த பேர் வந்து இப்படி சர்டிபிகேட்ல இப்படி இருக்கு. ஆனா இவங்களுடைய உண்மையான பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, அத நீங்க கொண்டு போய் அப்படியே மாநகராட்சியில குடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுவே இது வந்து நீங்க மாநகராட்சி இல்லாம ஊராட்சி இல்ல பேரூராட்சியில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதே கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வாங்கிட்டு, நீங்க எங்க குழந்தை பிறந்துச்சோ, அந்த பகுதி வந்து மாநகராட்சியில இருந்தா நீங்க மாநகராட்சியில வாங்கிக்கலாம். ஆனா அந்த குழந்தை பிறந்த பகுதி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அ ஊ ஊராட்சி, பேரூராட்சியில இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அது கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி. அந்த அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ம மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்கு இல்லையா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்க வந்து அவங்க கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் அங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க வந்து அடுத்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுவே வந்து நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிடி ஹெல்த் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் டிடி ஹெல்த். அங்க தான் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் அப்ளை பண்ணி ஓகே. ஸோ இப்போ நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஸோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 5 இயர்ஸா இருக்கு. திடீர்னு சடனா வந்து அத க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பப்ளிக்லாம் போயிட்டு எங்க அணுகலாம்? அப்படின்னா நம்ம வந்து நோட்டரி பப்ளிக் சர்டிஃபை வாங்கணும். ம். இவங்க அந்த பேரு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோட்டரி பப்ளிக்ட்ட வந்து சர்டிஃபை வாங்கிட்டு, அத நீங்க கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. இப்போ பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அத கண்டுக்காம விட்டுர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல பசங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க? என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? முன்னாடி எல்லாம் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாத காலகட்டங்கள்ல, அதாவது 1980ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. அப்ப என்னன்னா, எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கோ, அத பேஸ் பண்ணி எல்லா இதுவும் கிடைச்சிரும். ப்ராப்ளம் இல்ல. ஆனா, இப்ப பெர்த் சர்டிஃபிகேட் தான் மேண்டேட்டரி அப்டின்ட்டு இருக்கிறனால, பெர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் இருக்கு. அத பேரண்ட்ஸ் கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா, வேலை அப்படின்னு போகும்போது, அந்த குழந்தையால ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்ட். சரியா? பாஸ்போர்ட் கண்டிப்பா எடுக்க முடியாது. இன்கேஸ் பாஸ்போர்ட் அவங்க எடுத்து வச்சிருந்தாலும், விசா ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாரி ப்ராப்ளத்தினால ரிஜெக்ட் ஆகுற வாய்ப்பு கரெக்ட். இன்கேஸ் எமர்ஜென்சி எங்கனாவது வெளிநாடு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு வந்து அத அப்ளை பண்ணி நம்ம வாங்க முடியாது எதுவுமே. நீங்க சொல்ற மாரி. நீங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிடுறீங்க. நல்ல ஒரு டிபார்ட்மென்ட்ல வேலை கிடைச்சிருது. ஆனா நீங்க போய் ஜாயின் பண்ண முடியாம ஆயிரும். ஏன்னா பான் கார்ட் எடுக்க முடியாது. பெர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு நேம், சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல ஒரு நேம் இருந்துச்சுன்னா, பான் கார்ட் எடுக்க முடியாது. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாபும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்ஷன் குடுத்துட்டாரு. குடுத்துட்டு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. மறுபடியும் அதுல வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அ திருப்பி எப்படி அவங்க அந்த கரெக்ஷன்ஸ ரெக்கவர் இல்ல பண்ணுவாங்க? நம்ம வந்து ஃபீல்ட் லெவல்ல வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கரெக்ஷன் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி குடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல கரெக்ஷன் வேணும் அப்டின்னா, நம்ம வந்து த்ரூ கோர்ட் மூலமா தான் போய் ஆகணும். அதன் மூலமா போய் நம்ம பப்ளிஷ் பண்ணி, கெசெட்ல நேம் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா, அந்த நேம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஆப்ஷன். அத விட்டா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகே. அதான் ஃபைனல் ஸ்டேஜ். கெசெட்ல நேம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, உங்க நேம் எல்லாத்துலயுமே சேஞ்ச் ஆனதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆயிரும். அந்த நேம வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் இதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டதுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். வணக்கம். வணக்கம்.